நீ எப்ப தெரியுமா அக்கினி ஜுவாலையாவ? தங்கச்சி தம்பி என்ன கவனி. எல்லாரும் பீச்சை நோக்கி ஓடுவாங்க, எல்லாரும் சினிமா நோக்கி ஓடுவாங்க, எல்லாரும் டிவி சீரியல் சீரியஸ் உலகத்து நட்பு இச்சை காதல் வேசித்தனம் விபச்சாரம் காம விகாரம் ஓடுவாங்க. ஆனா எதிர் திசையில உன்னுடைய மென்மையான அந்த மீனுக்கு ஃபின்ஸ் இருக்கும் பாரு, அது பேர் என்ன சொல்லுவாங்க? சிறகா. அந்த மீனுக்கு இருக்கிற ஃபின்ஸ் குட்டி தான். ஆனா அது மேல மோதி அடிக்கிற பெரிய பெரிய அலைகளையும் எதிர் திசையில ஓடுகிற ஆறுகளையும் அந்த சின்ன ஃபின்ஸ் உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தை வச்சு நீ அடி முன்னேறுன்னு கர்த்தர் சொல்றார். கைகளை தட்டி, அப்பாவை கைகளை தட்டி நல்லா மகிமைப்படுத்து. உன் பலம் சின்னதுதான், ஆனா ஆண்டவர் சொல்றார், உன்னோடு கூட இருக்கிறவர் நான் அல்லவா. அந்த உலகத்துக்கு எதிர் திசையில நீ அடிச்சு போய் உன் அறை வீட்டை மூடி அவ்வளோ பாடு பிரச்சனை இச்சை ஒரு பக்கம் இழுக்கும், ஆனா அதையும் தள்ளி விட்டு மாமிசம் தூண்டும். எனக்கு அது வேணான்னு சொல்லி போய் முழங்கால் படிட்டு, அப்பா என் வியாசர் பாடியில அழிந்து கொண்டிருக்கிற என் வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன், இன்னும் ஒவ்வொரு பகுதியிலிருந்து வந்திருக்கிற என் வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன், என் சென்னைக்காக ஜெபிக்கிறேன், என் பாண்டி ஜெபிக்கிறேன். நல்ல இருதயத்தை உடைச்சி கண்ணீர் ஊத்துதே, நீதான் எழுப்புதலுக்கான அக்கினி ஜுவாலை. பிசாசுக்கு தெரியும். அதான் உன்னையும் என்னையும் எப்படியாவது உலகத்துக்குள்ளே எங்கேஜ் பண்ணி அந்த உலகம்ன்ற மகா திரளான தண்ணீர்கள் மேல உன்னை என்னையும் முக்கி வைக்கிறதுக்கு அவன் என்னைக்குமே போராடி கொண்டிருக்கான், பிரயாசம் எடுத்துட்டு இருக்கான். அதை ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழிதான், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை சாகடிக்கணும்.